நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. நாம இன்னைக்கு பேச போறது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு தமிழனை பத்தி நாம இன்னைக்கு பேச போறோம். என்னடா பிறந்த ஒரு தமிழன் அப்படின்னு சொல்ற, அவங்க வாழவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்ந்தாங்க, இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இமயமலையில அப்படின்னு இவங்கள ஃபாலோ பண்ற சில பேர்னால இன்னைக்கும் நம்பப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். அவர் மகா அவதார் பாபாஜி அப்படிங்கிறவரை பத்தி தான் பேச போறோம். இவரை ஃபாலோ பண்றவங்க இன்னமும் இவர் உயிரோட இருக்காரு ஹிமாலயாஸ்ல அப்படிங்கறது அவங்களோட நம்பிக்கையா இருக்குது. சோ இவ்வளவு சொல்லப்படக்கூடிய இந்த மகா அவதார் பாபாஜி அப்படிங்கிறவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இவர் ஒரு தமிழன் அப்படின்னு மார்ஷல் அப்படிங்கிறவர் ஒரு புக்ல எழுதியிருந்தாரு. சோ அவர் என்ன சொல்ல வர்றாரு, யார் இவர் அப்படிங்கிற ஸ்டார்டிங்ல இவரோட பிறப்பு, இவர் எப்படி அங்க போனாரு அப்படிங்கிற இவரோட வாழ்க்கை பயணத்தை பார்த்துட்டு அதை தாண்டி இந்த டாபிக் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி அப்படிங்கிற ஒரு புக் நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உலகத்துல நிறைய பேர்னால வாசிக்கப்படக்கூடிய ஒரு புக். லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ரொம்பவே ஒரு சென்சிபிளான ஒரு புக் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் அதிகமா வாசிச்ச ஒரு புக். வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த புக்கை வாசிச்சிருவேன் அப்படிங்கறத சொன்னாரு. மறுபடியும் அதே புக் வாசிப்பாங்க, வருஷம் வாசிப்பாங்களா ஸ்டீவ் ஜாப்ஸ். அதே மாதிரி விராட் கோலி இப்ப ரீசெண்டா கூட ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க, இந்த புக் வாசிங்க, லைஃப்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு சொல்லப்படக்கூடிய இந்த ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி அப்படிங்கிற புக்கை எழுதியிருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தா அப்படிங்கிறவர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் சரி அவரோட குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லஹரி மகாராஜ் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே யாரோட சீடர்கள்னு பாத்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி அப்படிங்கிறவங்களுக்கு தான் அட்ரிபியூட் பண்றாங்க. சோ இந்த புக்கை நான் வாசிச்சுட்டு இருக்கப்போ மகாவதார் பாபாஜியோட ரெஃபரன்ஸ் அங்க வரப்போ எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல ரஜினி அப்படிங்கிறவங்க ஒரு படம் எடுத்திருந்தாங்க கரெக்டா, பாபா அப்படிங்கிற படத்துல மகாவதார் பாபாஜியை பத்தி பேசியிருந்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் பேசியிருக்காங்க. அதை தாண்டி குருநானக் மகாவதார் பாபாஜியோட சீடர் அப்படிங்கறத சொல்றாங்க. இவ்வளவு சொல்லப்படுற மகாவதார் பாபாஜி அப்படிங்கிற பேர் தமிழ்நாட்டுல கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். பட் யார் இவர் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட், இவர் யாரு அப்படிங்கறத நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மார்ஷல் அப்படிங்கிறவர் ஒரு புக்ல எழுதியிருக்காரு. அவர் என்ன கிளைம் பண்றாருனால், இவர் 203 இயர், அதாவது இப்ப எப்படி 2018ல வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இயர் 203ல கூடலூர் கிட்ட பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நாகராஜன் அப்படிங்கிற ஒரு பையனா ஒருத்தவங்க பிறக்கிறாங்க. நாகராஜன் அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறாங்க. அந்த பையன் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனா தான் இருக்காங்க. வளர்றப்ப ரொம்பவே நார்மலா எல்லா பசங்களும் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்கப்ப அவங்களுக்கு 7 வயசு இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய டிராஜடி நடக்குது. அவங்களை கடத்தி கொண்டு போயிடுறாங்க சில பேர். அவங்களை அங்கிருந்து கடத்தி கொண்டு போய் அப்போ ஸ்லேவ் ட்ரேட் அப்படிங்கிறது தான் இருந்த ஒரு இந்தியா. சோ 2000 வருஷம் முன்னாடின்னு சொல்றப்ப அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ இந்த அடிமைகள் எல்லாம் விற்பாங்க கரெக்டா. சோ அந்த மாதிரி இவங்களை இந்த பையனை கடத்தி கொண்டு போய் கொல்கத்தால இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க கிட்ட ஒரு அடிமையா வித்துடுறாங்க. சோ அந்த கொல்கத்தால இருக்கிற பணக்காரங்க கிட்ட இந்த நாகராஜன் ஒரு 7 வயசு பையனை அவங்க வேலையை வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பையன் ரொம்பவே கொஞ்சம் சென்சிபிளா இருக்கா, மத்தவங்களோட கொஞ்சம் மெச்சோர்டா இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த பையன் கிட்ட ஒரு நாள் அவங்க கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன ஏன் இப்படி இருக்கு, நீ கொஞ்சம் சென்சிபிளா இருக்க மாதிரி தோணுது, பெட்டரா நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போறியா, காலேஜ் எல்லாம் போறியா, உன்னை சேர்த்து விடவா அப்படின்னு கேட்டப்போ அந்த குருகுலம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுல எல்லாம் உன்னை சேர்த்து விடவா அப்படின்னு கேட்டப்போ அவங்க கிட்ட இல்ல அதெல்லாம் வேணாம், எனக்கு இங்க நீங்க விடுங்க, நான் இங்க இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் பெரிய மனசோட அவங்க சொல்லியிருக்காங்க, சரி ஓகே அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க அங்கே விட்டுருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனா இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ண ஆரம்பிச்ச இந்த நாகராஜன் அப்படிங்கிற பையன் நிறைய மிகப்பெரிய குருக்களை மீட் பண்றாங்க, மிகப்பெரிய சித்தர்களை மீட் பண்றாங்க, நிறைய பேரை பத்தி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கையில இவங்க 2 மிகப்பெரிய சித்தர்களை தன்னோட குருவா ஏத்துக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அகஸ்தியர் அப்படிங்கிற சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய சித்தர், ரெண்டாவது போகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய சித்தர். 2 பேருமே தமிழ்நாட்டோட தான் ரிலேட் பண்ணுவோம். இவர் அவங்க 2 பேருமே பத்தி நிறைய வாசிக்கிறாங்க, நிறைய கத்துக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னும் இவங்களோட ஃபாலோவர்ஸ் ஒரு ஸ்டெப் அதிகமா போய் அவங்களோட டைரக்டான டிசிபிள் தான் இவங்க பாபாஜி அப்படின்னு சொல்லப்படுறவங்க அவங்களோட சீடர் தான், ஏன்னா இவங்க அவங்களே மீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இவங்களெல்லாம் மீட் பண்றாங்க அப்படிங்கிற கிளைம்ஸ்ல நிறைய புக்ஸ்ல வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்ரீலங்கா டிராவல் பண்றாங்க, அங்க நிறைய புத்த துறவிகளை மீட் பண்றாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வெல் பீயிங், அவர் ஒரு என்லைட்டன்ட் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா. ஒரு மிஸ்டிக், ஒரு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்க. அந்த ஞானம் அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா, இவர் யோகா அப்படிங்கிற ஒரு இதுல ரொம்பவே தேர்ச்சி பெற்றாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த யோகா என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா கிரியா யோகா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரியா யோகா அப்படிங்கிறது நம்மளோட மனசுல கெட்டிங் அவர் செல்ஃப் டிட்டாச்ட் ஃப்ரம் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற பந்தங்கள்ல இருந்து தன்னை டிட்டாச் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல இருந்து தன்னை ஒருத்தர் டிட்டாச் பண்ணி வச்சுக்கிறாரு. டிட்டாச் பண்ணிட்டு இவர் இந்த உலகத்துல இருக்கிற பந்தங்கள் இருந்தாலும் டிட்டாச் பண்ணிட்டு இவர் இமயமலையில போய் செட்டில் ஆறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இவர் இமயமலையில போறது இவர் தான் இதுதான் இவரோட கதை அப்படிங்கறத இவர் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு புக்ல எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் எழுதப்பட்ட விஷயங்கள். இது நடந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கறதையும் கிளைம் பண்றாங்க. பட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் எங்க என்ன
என்னென்ன இதுவே இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இமயமலையில போய் உட்கார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க வந்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டான்சஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் குருநானக் அப்படிங்கிற ஒருத்தங்க உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சிக் மதத்தோட ஒரு மிகப்பெரிய தலைவர் கரெக்டா அவர் வந்து இவரோட சீடர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் சீடர் அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்காருங்கிறத சொல்றாங்க அப்புறம் கபீர் கூட வந்து இவர் பேசியிருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க அதுக்கப்புறம் வெவ்வேறு காலகட்டங்கள்ல இருந்த வெவ்வேறு மிகப்பெரிய ரிஷிகளா இருக்கட்டும் முனிவர்களா இருக்கட்டும் இல்ல இமயமலைக்கு போய் துறவம் தேடி போறவங்களா இருக்கட்டும் இவங்கள பார்த்திருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க 2000 வருஷமா ஒரு மனுஷன் வாழ முடியுமான்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இப்போ இருக்கிற டெக்னாலஜில இப்போ இருக்கிற நம்ம பாக்குற உலகத்துல வந்து எனக்குமே வந்து இதெல்லாம் பாசிபிள் மாதிரி தோணல பட் அப்படிதான் இவங்க எல்லாம் கிளைம் பண்றாங்க அதுல முக்கியமா கிளைம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்ட் ஹிஸ்டரியில ஆனி பெசன்ட் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிஸ்டரி புக்ல எல்லாம் வாசிச்சிருப்போம் இவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்த ஒருத்தங்க இவங்க வந்து ஹிமாலயாஸ் போயிருந்தப்போ ஆமா நான் பார்த்தேன் மகாவதார் பாபாஜி அப்படிங்கறத சொல்றாங்க சோ நாகராஜன் அப்படிங்கிறவங்களோட பேர் வந்து இவர் பெருசா யாருக்கிட்டயுமே சொல்லிக்கிட்டது இல்லையாவும் இவர் வந்து ஈஸியா எல்லாருக்கும் ஆக்சசிபிலிட்டியும் இருக்காது அப்படிங்கறதையும் சொல்றாங்க இவர் எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருப்பாரு அவர் யாரு கண்ணுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுவாங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க சோ அப்ப வந்து ஆனி பெசன்ட் அப்படிங்கிறவங்க வந்து இவங்களை மீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க அவங்க சொல்றது எஸ் நான் மீட் பண்ணிருக்கேன் அவங்க வந்து ஒரு என்லைட்டன்ட் பீயிங் அப்படிங்கறத சொல்றாங்க ஆனா எல்லாருமே வெவ்வேறு காலகட்டங்கள்ல சொல்றவங்களா இருக்கட்டும் எல்லாருமே சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க வந்து 17 வயசுல வந்து இவருக்கு வயசடைகிறது வந்து நின்னு போயிடுச்சு இவர் வந்து பியாண்ட் ஹியூமன்ஸ் அப்படிங்கறத சொல்லிட்டு 17 வயசுல இவர் வயசடைகிறது வந்து நின்னு போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே என்லைட்டன்டா இருக்காரு அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கிற மக்களோட கிளைமா இருக்குது உங்களை ஃபாலோ பண்ற மக்களோட கிளைமா இருக்கு இந்தியால அவர் ஃபேமஸா இருக்காரோ இல்லையோ பட் இந்த பாபாஜி அப்படிங்கிறவங்களை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில அதிகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அரௌண்ட் த வேர்ல்டு வந்து இந்த மாதிரி இந்த கிரியா யோகா அப்படிங்கிற ஒரு யோகா பிராக்டிஸ் வந்து உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து மூலதனமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்படி சொல்லப்படக்கூடிய மகாவதார் பாபாஜி அப்படிங்கிறவர் தான் இவரோட இன்ஃபுளுன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் இவரோட சீடர் அப்படிங்கிறவங்க வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் லஹரி மகாராஜ் அண்ட் பரமஹம்ச யோகானந்தா அப்படிங்கிற 2 பேர் அவங்க 2 பேர் பை வெஸ்டர்ன் கண்ட்ரில கொடுத்த இன்ஃபுளுன்ஸ்ல பீட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் பேண்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரில மிகப்பெரிய ஒரு பேண்ட் அவங்க வந்து இவரோட போட்டோவை வந்து அவங்களோட ஒரு ஆல்பத்தோட கவர்லயே வச்சிருக்காங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தப்ப வந்து இந்த மகாவதார் பாபாஜியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து ஹிமாலயாஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அவர் சாகர வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இவரோட சீடரா இருந்த பரமஹம்ச யோகானந்தா எழுதின ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி அப்படிங்கிற ஒரு புக் வந்து வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இன்னைக்கு விராட் கோலி வரைக்கும் வாசிச்சுட்டு இருக்காங்க சோ அவரை ஃபாலோ பண்ற இந்த செலிபிரிட்டிஸ் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதை தாண்டி வந்து இந்தியால இங்க சவுத் தமிழ்நாட்டுல வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு மூவி எடுத்திருந்தாங்க அந்த மூவி வந்து நிறைய பேர் பாக்குறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் ஹிட் ஆயிட்டே இருக்காங்க சோ இவரோட கான்செப்ட் வந்து ஒரு மனுஷன் வந்து அவரோட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கப்ப வந்து இந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய சோல்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஸ்பிரிச்சுவலா நிறைய பேசிட்டு அவங்க சொல்ல வரது என்னன்னா மனுஷன் அப்படிங்கிறவங்க வந்து டிட்டாச்டு ஃப்ரம் ஒன் செல்ஃப் நம்ம வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா வாழக்கூடாது நெகட்டிவிட்டி எல்லாம் பேசக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அதை தாண்டி நம்ம யாரு அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து இவங்க பேசிக்கா பேசிட்டு இருக்காங்க சோ இவரு இன்னமும் இமயமலையா இருக்கிறதா நிறைய பேர் நம்புறாங்க சோ யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு பிரீஃபான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதே நேரத்தில் கொஞ்சம் டீப்பா நான் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருந்த விஷயங்கள் இதுதான் இவரை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா இன்டர்நெட்ல போய் வாசிக்கலாம் நிறைய இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு அதை தாண்டி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இவர் இன்னமும் இமயமலையில இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இந்தியா இஸ் லேண்ட் ஆஃப் மிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா வந்து வெளிநாட்டுல இருந்து வர ஒருத்தவங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடாது பகுத்தறிவோட பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாது சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயங்களை தான் பார்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கு சோ இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க வெல் அப்ரப்டா நம்ம நம்புறோம் நம்பல அப்படிங்கறத சொல்லாம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவோம் அப்படிங்கறத வந்து என்னோட ஒரே ஒரு கருத்து சோ இந்த மாதிரி மிஸ்டிக்கான வீடியோஸ் கண்டிப்பா எந்த மதத்துல இருந்தாலும் பேசலாம் நாட் ஜஸ்ட் ஹிந்துயிசம் எந்த ஒரு மதத்திலுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரியாத விஷயங்கள் நம்மளோட ரியலைசேஷனுக்கு தாண்டி இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும் அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம் லெட்ஸ் கண்டினியூ திஸ் குட் ஒர்க் எதுவுமே வந்து பேசக்கூடாத டாபிக்னு இல்ல சோ வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நான் பேசணும்னு சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்க see you next video until then bye மதன் signing off here cheers